இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இசை பிடிக்காத ஆட்களே வந்து இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இசை பாடல்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நிரப்பியிருக்கு அப்படின்னு தான் ஒன்று சொல்லணும். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமான மியூசிக் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம சோகமாக இருக்கோம் அப்படின்னா சோக பாடல்கள் வந்து பிடிக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா சந்தோஷ பாடல்கள் பிடிக்கும். அந்த வகையில் வந்து மனிதனோட அன்றாட வாழ்வியலில் வந்து இசை மற்றும் பாடல்கள் வந்து அப்படி ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். தமிழ் சினிமா வந்து நமக்கு பலதரப்பட்ட இசையமைப்பாளர்களை வந்து கொடுத்துருக்கு. அதை அவங்க எல்லாரோட சுச்சுவேஷன் அந்த காலகட்டத்தில் அவங்க பண்ண அந்த இசை அந்த பாடல்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் ஒவ்வொரு எபிசோடாக போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் அப்படிங்கிற வகையில் தேவா சாரை வந்து நான் இந்த எபிசோடில் வந்து நான் எடுத்திருக்கேன். இளையராஜா சாரை தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எடுத்துருந்துருக்கணும். பட் அவர்களோட பாடல்களை வந்து நான் 90s கிட்ஸு. அவர்களோட பாடல்கள் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிரபலம் இல்லை, அந்தளவுக்கு பிரபலமாக நான் கேட்டது கிடையாது. அதே சமயத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு 70, 80கள்லேருந்து பாடல்கள் பண்ணிக்கிட்டு இருந்தவரை பற்றி நம்ம பேசுகிறது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம பீரியட்லேயே வந்த ஒரு ஆள் அப்படிங்கும்போது நமக்கு தேவா சார் தான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து தோணுச்சு. ஸோ அதனால் வந்து தேவா சாரை பற்றி பேசலாம் இந்த வீடியோவில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட. தேவா சார் என்ன பண்ணியிருக்காரு, ஏது பண்ணியிருக்காரு, எப்படி பாடல்கள்லாம் போட்டிருக்காரு, என்ன மாதிரியான பாடல்கள் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான வீடியோவாகவே பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண விதம் வந்து எப்படி அப்படின்னா, அவர் வந்து இளையராஜா சார் அவர்கள்ட்ட வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாளராக வந்து அவர் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் வந்து பின்னாடி திரை இசை பாடல்கள் இல்லாமல் பின்னாடி வந்து நிறைய பக்தி பாடல்கள் அந்த நேரத்தில் வந்து வந்துச்சு. மாரியம்மன் பாடல், சபரிமலை பாடல், ஐயப்பன் பாடல், இந்த மாதிரி நிறைய பக்தி பாடல்களை வந்து அவர் கேசட் மூலியமாக வந்து பாடி மியூசிக் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா பண்ணி அதை கேசட் மூலியமாக வந்து விற்றுக்கிட்டு இருக்க சூழ்நிலை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த சமயத்தில் வந்து அவருக்கு வந்து தூர்தர்ஷனில் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. வயலும் வாழ்வும் அப்படிங்கிற ஒரு டிவி ஷோவுக்கு வந்து மியூசிக் பண்ணணும்னா ஒரு பாட்டு கிடையாது, அது வந்து சும்மா ஒரு டைட்டில் கார்டு மாதிரி, ஒரு டைட்டில் சாங் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு மட்டும் மியூசிக் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டாக அவர் வந்து அந்த திரையில் வந்து மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமாட்டி அவர் நிறைய படங்களுக்கு வந்து மியூசிக் போடுறதுக்கு வந்து கமிட் ஆகுறாரு. பட் அனைத்து படங்களுமே வந்து ட்ராப் அவுட் ஆகுது. பூஜை போடுறாங்க, பூஜை போட்டு 2 நாளில் அந்த படம் வந்து நின்று போயிடுது, 3 நாளில் நின்று போயிடுது, 1 மாதத்தில் நின்று போயிடுது. படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே ஏதோ ஒரு காரணங்களால் வந்து நின்று போகுது. இவர் வந்து ஒரு ராசியில். அதுக்கப்புறமா 1988 வந்து மண்ணுக்கேத்த மகாராசா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்து பூஜை போடுறாங்க. அந்த படத்தில் வந்து நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் தான் அந்த படத்தில் ஹீரோ. பாடல்கள் எல்லாம் ஒளிப்பதிவு செஞ்சுட்டாங்க. படமுமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் படம் வந்து ரிலீஸே ஆகலை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு தொய்வு நிலையை வந்து அடைவான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம ஸ்டார்ட் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு படம் வந்து ஆரம்பித்து முடிகிற கண்டிஷனில் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே பொட்டிக்குள்ளேயே போய் அடங்கிடுது. அப்போ ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த நேரத்தில் தான் வந்து வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற ஒரு படம் வந்து தேவா சார் வந்து கமிட் பண்ணுறாரு. ஸ்டார் பிரசாந்த் அவர்கள், பல்லவி மேம், இவங்க எல்லாருமே வந்து ஒரு நியூ கமர்ஸாக உள்ளே வராங்க. நிறையா பேருக்கு வந்து மண்ணுக்கேத்த மகாராசா தான் வந்து தேவா சாரோட முதல் படம் அப்படின்னு தெரியாது. எல்லாருமே தேவாவோட முதல் படம் வந்து வைகாசி பிறந்தாச்சு அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து மண்ணுக்கேத்த மகாராசா தான் அவர் முதல்ல இசையமைச்ச ஒரு தமிழ் திரைப்படம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கையில் எல்லா கிராமங்கள்லையும் நகரங்கள்லையும் இந்த வைகாசி பிறந்தாச்சு பாடல்கள் வந்து அதிரி புதிரியான ஹிட் ஆகுது. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது கண்ணு செவந்து கண்ணு துடிக்குது அம்மா அம்மாடி.
அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டுமே வந்து செம பாட்டு. எங்கே பார்த்தாலுமே எல்லா கிராமங்கள்லேயும் இந்த பாடல்கள் வந்து, ஒரு கல்யாணம் அப்படின்னா இந்த பாட்டு தான், ஒரு ஆண்டு விழா ஏதாவது பள்ளிகளில் வந்து ஆண்டு விழா அப்படின்னா இந்த பாட்டு தான். படமும் அதிரி புதிரியான ஹிட் ஆகுது. அவருக்கு வந்து சிறந்த இசையமைப்பாளருக்கான அறிமுக இசையமைப்பாளர் அப்படிங்கிற விருது வந்து அவருக்கு கிடைக்கிது 1990. அதுக்கப்புறமாட்டி அவர் நிறைய படங்களுக்கு வந்து அப்படியே மியூசிக் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் வந்து பாலச்சந்தர் சாருக்கும் இளையராஜா அவர்களுக்கும் வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு, அந்த பெரிய கண்டிஷனில் 1992 வருடம் வந்து, இந்த வருடம் வந்து எங்கள் பேனரில் வந்து 2 படங்கள் வந்து இயக்க போகிறோம். ஒன்று வந்து மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் வந்து ரோஜா அப்படிங்கிற படம், இன்னொன்று வந்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்களோட இயக்கத்தில் வந்து அண்ணாமலை அப்படிங்கிற படம். இந்த நேரத்தில் இது 2க்கும் மியூசிக் யார் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா இளையராஜா வந்து பிரிஞ்சிட்டாரு. மணிரத்னம் இளையராஜா காம்போ ஒரு செமையான காம்போ. இந்த நேரத்தில் வந்து இசை புயல் ஒன்று உள்ளே வருது. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து 1992 ரோஜா படத்தின் மூலமாக அறிமுகமாகறாங்க. இந்த பக்கம் சுரேஷ் கிருஷ்ணா தேவா காம்பினேஷன், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வந்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் வந்து படத்தை இயக்குறாங்க, அண்ணாமலை அப்படிங்கிற படம். டைட்டில் கார்டு மட்டுமா அந்த அளவுக்கு செமையாக இருந்துச்சு, அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் அந்த மாதிரி தனி ரகமாக இருந்துச்சுங்க. இதில் வந்து நான் ஒன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு கேட்டகரியோட மியூசிக் வந்து ரொம்ப அதில் வந்து புலமை பெற்றிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இளையராஜா சார் அவர் வந்து மண்ணின் மைந்தன், அந்த கிராமம் சார்ந்த சூழ்நிலை இது சம்மந்தமான இசைனா அவர் வந்து பிச்சு எடுத்துருவார். இப்போ இந்த பக்கம் ஏஆர் ரஹ்மான் சாரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் டைரக்டர். இந்த மாதிரி ஒரு கேட்டகரி, அதாவது எப்படின்னா, ஒரு கிராமம் சார்ந்த ஒருத்தர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு சிட்டி பேஸில் ஒருத்தர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து உள்ளே இருக்கிறாரு. இந்த பக்கம் இசை ஞானி, இந்த பக்கம் இசை புயல், நடுவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது அவர் வந்து அந்த கானா அப்படிங்கிற ஒன்றை வந்து கையில் எடுக்கிறாரு. பாட்டு கானா பாட்டு வைப்பார். மீதி 5 பாடல்களும் வித்தியாசமான முறையில் இருக்கும். அதாவது எப்படின்னா, இவரால் வந்து இளையராஜா அவர்கள் மாதிரி மியூசிக் போட முடியும், ஏஆர் ரஹ்மான் மாதிரியும் மியூசிக் வந்து போட முடியும். உதாரணத்துக்கு வந்து சாமுண்டி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, சரத்குமார் சார் படம். அதில் வந்து ஒரு பாட்டு போட்டிருப்பார், நகையே முழு நிலவே முல்லை கொடியே அப்படின்னு ஒரு பாடல் வரும். நான் ரொம்ப பாடினேன் அப்படின்னா காப்பிரைட்டில் தூக்கிடுவாங்க, அதனால் என்னால் அதை பாட முடியாது. இந்த பாடல்கள் வந்து அப்படியே இளையராஜா பண்ண மாதிரியே இருக்கும். ஆசைன்னு ஒரு படம் வந்துச்சு, அஜித் சார் நடித்த படம், வசந்த் அவர்களோட இயக்கத்தில். அதில் வந்து கொஞ்ச நாள் பொருள் தலைவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாடல்களை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ஏஆர் ரஹ்மான் சாங் மாதிரியே இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இதெல்லாம். நேற்று கூட தூக்கத்தில் பார்த்தேன் அந்த பூங்குயில, தூத்துக்குடி முத்தெடுத்து கோத்து வச்ச மாலை போல வேத்து கொட்டி கண் முழிச்சு பார்த்தா அப்படின்னு அந்த பாடல்கள் வரும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எனக்கு பாடும்போதே வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, அந்த அளவுக்கு ஒரு அருமையான பாடல். அதே சமயத்தில் அவர் இந்த சலோமியா தர லோக்கலான அந்த கானா பாடல்களையும் வந்து பயங்கரமான ஹிட்டு கொடுத்துட்டு இருந்தார். இந்த மாதிரி 3 வெர்சாலிட்டி, அந்த 3 வெர்ஷனை வந்து காட்டக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பார்வைக்கு வந்து தேவா சார். டைட்டில் கார்டு மட்டும் பயங்கரமான ஹிட் அடிக்கலைங்க, அதில் இருக்க பாடல்கள், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நேரத்தில் வந்து ரஜினி சாருக்கு இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்த நேரம். சந்திரபோஸ், நிறைய பேர் மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. இருந்தாலும் இளையராஜா அதிகமான படங்களுக்கு மியூசிக் போடுறது வந்து இளையராஜாவாக தான் இருப்பார். அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து இவருக்கு வந்து மியூசிக் உள்ளே வராரு. இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள் எல்லோரும் ஆர்வமாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து இந்த அண்ணாமலை பாட்டு வருது. வந்தேன்டா பால்காரன் பாட்டு அவரோட ஸ்டைலில் ஒரு மாதிரியா தகர மாதிரி அடித்து அது ஒரு ஸ்டைலாக அப்படி பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து அண்ணாமலை ஒரு டூயட்டு, சரியான பாட்டு.
எனக்கு இந்த பாடல்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னா வந்து அந்த ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற பாட்டு தான். பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி அந்த பாட்டை வந்து கேட்கும்போதே ஒரு அந்த ஒரு இதை வந்து மனசில் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பாட்டு. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில் அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதில் சில லைன் வந்து குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, வாழு போச்சு கத்தி வந்தது பழங்கதை இருக்கு, அட வசதி வந்ததும் வாழ்க்கை போனது நம்மோட கணக்கு அப்படிங்கிற ஒரு லைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதும். அந்த பாடல்கள் வந்து ரொம்ப அந்த லைன்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு வரிகளாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு மியூசிக் வந்து அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அப்படி ஒரு மெலடி மாதிரி அப்படி வந்து ஏறி இறங்கியிருக்கும்ல, அது வந்து அந்த கதையை தான் நீங்கள் அந்த தேவாதி தேவா அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாரு அந்த பிளாக் ஷீப் பண்ணியிருப்பாங்களா, அதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரஜினி சாருக்கு ஒரு மாசான ஒரு பிஜிஎம் என்ன அப்படின்னா அது வந்து பாட்சாவோட பிஜிஎம்மாக தான் இருக்கும். அவர் நடந்து வர்றதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிஜிஎம் இது தான் அப்படின்னு செட் பண்ணி விட்டார். ஓகே, அந்த பிஜிஎம் வந்து நம்ம அர்னால்டு படத்தோட டெர்மினேட்டரோட பிஜிஎம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் தான், அங்கேருந்து உருவுனதான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து அந்த படத்துக்கு அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் இங்கே வந்து நோட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. படம் அதிரி புதிரியான ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அருணாச்சலம் அப்படிங்கிற படத்துக்கு வந்து அவர் மியூசிக் போடுறாரு. அதுலேயுமே வந்து பாடல்கள்லாம் ஹிட் ஆகுது, படமும் வந்து ஹிட் ஆகுது. சரி, இந்த பக்கம் ரஜினி சாருக்கு தான் இப்படி பண்ணார் அப்படின்னா நம்ம உலகநாயனுக்கு ஒரு 3 படம் பண்ணியிருக்காருங்க. முதல் படம் வந்து ஔவை சண்முகி, அதுக்கப்புறம் பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு 3 படத்துக்கு வந்து தேவா சார் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. வணக்கம், என்னடா திடீர்னு லொக்கேஷன் மாறி போய் இவன் வந்து உட்காந்து பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 450 படங்களுக்கு மேலே தேவா சார் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அப்படின்னு. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வீடியோவில் வந்து என்னால் பேசவே முடியலை. அதனால வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து இந்த எபிசோடு வந்து 2ஆம் பாகமாக வந்து பிரியுது. கூடிய விரைவில் வந்து அந்த பாகத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.